32 விரிவிரியோடு வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் தமிழகத்திலிருந்து வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 32. பண்ணும் பனுவல் பயன்தேர் அறிவிலார் மண்ணும் அறங்கள் வலி இலவே நன்னுதால் கால் ஒன்று உயர்த்தின் கதவு வலி உடைத்தோ தாழ் ஒன்று இலதாயில் தான். பண்ணும் பனுவல் பயன்தேர் அறிவிலார் மண்ணும் அறங்கள் வலி இலவே நன்னுதால் கால் ஒன்று உயர்த்தின் கதவு வலி உடைத்தோ தாழ் ஒன்று இலதாயில் தான். நல் நுதால் நல்ல நெற்றியை உடையவளே, கால் ஒன்று உயர்த்தின் கதவு. வைரம் பொருந்திய உயர்ந்த உறுதியான கதவானது தாழ் ஒன்று இலது ஆயின் வலி உடைத்தோ தாழ்பால் இல்லாவிடில் உறுதி உடையதாகுமா? அதுபோல் பண்ணும் பனுவல் பயன் தேர் அறிவு இலார். நீதி நூல்களில் சொல்லப்படும் பயனை அறியும் ஆற்றல் இல்லாதவர் செய்யும் மண்ணும் அறங்கள் வலி இலவே மிகுந்த தருமங்கள் உறுதி இல்லாதவை ஆகும். அதாவது வைரம் பொருந்திய உறுதியான கதவுக்கு தாழ்பால் இல்லாவிடில், வைரம் பொருந்திய உறுதியான கதவுக்கு தாழ்பால் இல்லாவிடில் உறுதி இல்லாதது போல நீதி நூல்களின் பயனை தேர்ந்து அறியும் ஆற்றல் இல்லாதவர்கள் செய்யும் தர்மங்கள் பயன் தராது. மீண்டும் பாடலை பார்ப்போம். பண்ணும் பனுவல் பயன் தேர் அறிவிலார் மண்ணும் அறங்கள் வலி இலவே நன்னுதால் கால் ஒன்று உயர்த்தின் கதவு வலி உடைத்தோ தாழ் ஒன்று இலதாயில் தான். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 32. விரிவிரியோடு வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகள் ஐயா, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.